Alright guys, welcome to AP Math Desk. Class 12th, Chapter 1 Example 1.1. ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. to verify A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into identity matrix. First, determinant of matrix A வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலுமே இதை வந்துட்டு பிளஸ் மைனஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு இருக்கும், ரைட்? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஒரு மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம எந்த ரோ வச்சு கண்டுபிடிக்கிறோமோ எந்த காலம் வச்சு கண்டுபிடிக்கிறோமோ நம்ம இந்த சீக்வன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஸோ பிளஸ் 8. இப்போ இந்த 8 இருக்க ரோவையும் காலமையும் நம்ம விட்டுட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸை வந்துட்டு டிட்டர்மினன்ட்ல எழுதணும். எழுதணும்னா 7 -4 -4 3. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது நாளுக்கு மைனஸ் மைனஸ் போட்டுடணும். அண்ட் தென் -6 எழுதணும். இப்போ -6 இருக்க காலமையும் ரோவையும் எடுத்துட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸை டிட்டர்மினன்ட்ல எழுதணும். அப்படி எழுதணும்னா -6 -4 2 3 கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி 2 ஆல்டர்னேட்டிவா போடுறது பாசிட்டிவ், இது பிளஸ் 2 2 இருக்க ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் எழுதணும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது -6 7 2 -4. இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். பிளஸ் 8. இந்த டிட்டர்மினன்ட்டை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு அண்ட் தென் ரிமைனிங் இருக்க இந்த டயகனல் எலிமெண்ட்டை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும் மல்டிபிள் பண்ணி. ஸோ இங்க 7 3s 21 மைனஸ் -4 into -4 16. இது இங்க +6 ஆயிரும். இந்த டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணோம்னா -18 இங்க மைனஸ் இருக்கும். அண்ட் தென் 2 into -4 -8 இது பாசிட்டிவ் ஆயிரும். இங்க +2 into 24 -14. இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 40 -60 + 20 = 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A into I3 இதுவுமே 0 தான். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ரிமைனிங் A into adjoint Aவும் adjoint A into Aவும் 0ன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும் இந்த கேஸ்ல. ஓகே, அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் adjoint A வந்துட்டு வேணும், அதை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ adjoint of A. adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் மைனர் மட்டும் எழுதணும். மைனர் மட்டும் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கிற ரோ அண்ட் காலமை விட்டுட்டு ஜஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும், இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் இங்க எழுதணும். எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 21 -16. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டுக்கு. பட் இந்த சைன் கன்வென்ஷன் வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நெகட்டிவ். இப்போ 6 இருக்க ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணோம்னா
நமக்கு கிடைக்கிறது -18 + 8 கரெக்ட்டுங்களா? அண்ட் தென் அதே மாதிரி 2க்கும் பண்றோம். ஸோ இது +2 ப்ளஸ் 24 அதே மாதிரி 2க்கு பண்றோம் 24 - 14 கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த செகண்ட் ரோக்கு என்ன பண்ணணும்னா இந்த 6 விட்டுட்டு இதுல இந்த காலம் அண்ட் தென் ரோ விட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸை அதே மாதிரி எழுதணும் இந்த சைன் கன்வென்ஷனோட. அப்போ இங்க நெகட்டிவ் சைன் வரும் -18 + 8 -6 × 3 -18 அகைன் மைனஸ் வரும் -4 × -2 -8 ஸோ பிளஸ் ஆயிரும். இங்க பிளஸ் தான் 7 இருக்க ரோ 1 காலம் ரிமூவ் பண்ணிருங்க மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ் 8 3s are 24 2 × 2 4 -4 அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் எலமெண்ட்டுக்கு ரோஸ் அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு இங்க நெகட்டிவ் சைன் வரும் ஆல்டர்னேட்டிவ் சைன் போடணும் சைன் சொல்லிட்டு மறக்காம போடணும் 8 × -4 -32 பிளஸ் தேர்ட் ரோக்கும் அதே ப்ரொசீஜர் ரோ 1 காலம் விட்டுட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இங்க பாசிட்டிவ் தான் பிளஸ் தான் வரும் -6 × -4 24 -14 இங்க நெகட்டிவ் சைன் இது ரெண்டு திரும்பி பண்ணிட்ட மிச்சம் உங்களுக்கு -32 + 12 வரும். அதே மாதிரி கடைசி எலமெண்ட்டுக்கும் அதேதான் ரோ 1 காலம் விட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்டை எழுதணும். It will be 56 - 36 கரெக்டுங்களா? ஃபைனலா ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுல இருக்க எலமெண்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் கிடைக்கிறது 21 - 16 5 இது -18 + 8 -10 வரும் இங்க வெளியே மைனஸ் இருக்கிறதுனால +10 ஆயிரும். ஏன் 24 - 14 10 வரும் இந்த எலமெண்ட் மறுபடியும் இங்க 10 20 20 மறுபடியும் and then 10 20 20 இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ்ல ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்னன்னா 5 அதாவது இந்த காலமை ரோவா மாத்தி எழுதணும் 5 10 10 இது இந்த காலம் செகண்ட் ரோவா ஆயிரும். ஸோ இது வந்துட்டு 10 20 20 தேர்ட் காலம் தேர்ட் ரோவா ஆயிரும். ஸோ 10 20 20 இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு. அடுத்து இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் ஏவோட மல்டிபிள் பண்ண போறோம் இந்த மேட்ரிக்ஸை A into adjoint of A. இந்த மேட்ரிக்ஸ் என்ன 8 -6 2 -6 7 -4 2 -4 3 கரெக்டா?
and then adjoint of A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 10 10 10 20 20 10 20 20 right. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிபிள் பண்றோம். 8 5 40 minus 6 into 10 minus 60 plus 20. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதே பண்றோம். 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 40. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் உங்களுக்கு வந்துட்டு 80 minus 120 plus 40 கிடைக்கும். செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் வந்து மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம்னா minus 30 plus 70 minus 40 minus 60 plus 140 minus 80 minus 60 plus 140 minus 80. அடுத்து தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலமோட மல்டிபிள் பண்றோம். தென் நம்மளுக்கு கிடைக்கிறது 10 minus 40 plus 30 20 minus 80 plus 60 20 minus 80 plus 60. இப்போ பார்த்தா A into adjoint A கம்ப்ளீட்டா நம்மளுக்கு 0 வரும் ரைட். 40 இங்க minus 60 plus 20 40 20 60 இப்போ 0. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு 0 ஆகுது ரைட். So we can directly write as 0 matrix, null matrix. இப்போ adjoint of A into A இதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ adjoint of A என்ன 5 10 10 அங்கே நீங்க 10 20 20 10 20 20 into 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் இதோட மல்டிப்ளை பண்றோம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது I will be getting 40 minus 60 plus 20 minus 30. இது வந்து செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு minus 30 plus 70 minus 40 10 minus 40 plus 30 தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்றப்ப ரைட். அதே மாதிரி இப்ப செகண்ட் காலம் எடுத்து செகண்ட் ரோ எடுத்து அதே மாதிரி இப்ப செகண்ட் ரோ எடுத்து எல்லா காலமோட மல்டிப்ளை பண்றோம். தென் நம்மளுக்கு கிடைக்கிறது 80 minus 120 plus 40 minus 60 plus 140 plus 80 20 minus 80 plus 60 80 minus 120 plus 40 minus 60 plus 140 plus 80
20 minus 80 plus 60. இப்போ எல்லாமே பார்த்தா இதோட ஆன்சர் வந்துட்டு 0 எல்லாத்துக்கும், ரைட்? இது எல்லா ஆன்சருமே வந்துட்டு கிடைச்சா 0 வருது, கரெக்டுங்களா? ஸோ ஃபைனலி hence verified that a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to determinant of a into identity matrix. These are equal. Okay, see you next problem. Alright guys,